ஹலோ மக்களே, வெல்கம்ஸ் டு அருவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மொச்சக்கொட்டை மட்டன் குழம்பு. சண்டே எதுமா இந்த குழம்ப வச்சா அக்கம் பக்கத்தில் கூட என்ன மட்டன் குழம்பா அப்படின்னு கேட்பாங்க. அவ்வளோ மனமாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போது குழம்புக்கு தேவையானதை ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கரை வச்சிடலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் இப்போது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி இதெல்லாம் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் இதெல்லாம் போட்டு மறுபடியும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது கூடவே சின்ன வெங்காயம் ஒரு 10, ஒரு பெரிய வெங்காயம் நல்லா நீட்டாக கட் பண்ணி இதோட போட்டுக்கலாம். இது கூட 3 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடுறேன். வெங்காயம் வதங்கிறதுக்காக நான் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா கிளறி விட்டுறேன். ஒரு லைட்டாக கோல்டன் ப்ரௌனிஷ் கலருக்கு வந்தால் போதும். இந்த ஸ்டேஜில் நான் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போது கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு இருந்தால் போதும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இப்போது மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுறேன். இப்போது 1/2 kg மட்டன் கறியை கழுவி க்ளீன் பண்ணி இதோட இப்போ நான் போட்டுக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போது லைட்டாக கிளறி விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிடுறேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட 1 கிளாஸ் தண்ணி மட்டன் வேகிறதுக்காக நான் ஊற்றிக்கிறேன். லைட்டாக கிளறி விட்டுட்டு இப்போது மூடி போட்டுட்டு விசில் விட்டுறலாம். மட்டன் வேகிறதுக்காக நான் 8 விசில் வச்சுருக்கேன். அதுக்குள்ளே நான் தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சிக்கிறேன். தேங்காய் 1/4 மூடி, சோம்பு 1/2 ஸ்பூன், மிளகு 5லேருந்து 6, கசகசா 1 டீஸ்பூன் போட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போது விசில் வந்துருச்சு. ரிமூவ் பண்ணிவிட்டு வெந்திருக்கான்னு பார்க்கலாம். பாருங்கள், பார்க்கவே சும்மா செம்மையாக இருக்குது. மட்டனும் வெந்துருச்சு. இப்போது இதில் மெயின் இன்க்ரீடியண்ட்டான மொச்சக்கொட்டையை
2 கப் நான் சேர்த்துக்கிறேன். இதோட உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வேக வச்சு கூட போட்டுக்கலாம். நான் பச்சை மொச்சையாக போட்டுக்கிறேன். நல்லா கிளறி விட்டுட்டு இது கூட இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு குழம்போட குவான்டிட்டி எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இதுலேயே தண்ணி நீங்கள் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட 1 டேபிள் ஸ்பூன் உப்பு நான் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி 2 விசில் நான் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போது மூடி போட்டு மூடிட்டு விசில் வச்சிடலாம். நீங்களும் இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வெந்துருச்சு. இப்போது மட்டனும் மொச்சக்கொட்டையும் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தூவி லைட்டாக கிளறி விட்டுறலாம். ஸோ ஃபைனலாக நீங்கள் எதிர்பார்த்த மொச்சக்கொட்டை மட்டன் குழம்பு ரெடி. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.